திராவிடம் அந்த இனத்துக்கு பூரா இன்னைக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. விஜயகாந்துக்கு கொடுத்துட்டாங்க, வைகோ ஐயாவுக்கு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் பாருங்க கெஞ்சி கதறடி நிற்கிறாங்க. அண்ணன் வேல்முருகன் கெஞ்சி கதறடி நிற்கிறார், சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க, அழுவாத போற. அண்ணன் திருமாவளவன் ஐயோ எவ்வளவு முட்டு கொடுத்தாரு, சீட்டுக்கு கையேந்தி நிக்கிறாரு, இன்னும் கொடுக்கல. அதை விட்டு வேடிக்கை பார்க்குது இந்த கூட்டம். மதிமுகவுல கட்சியே இல்ல, அது உங்களுக்கு 4 சீட்டு. அவரு முந்தா நாள் தேர்தல் அறிக்கை விடுறாரு, மதிமுக சார்பா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்ய போறேன்னு. நிக்கிறது 4 சீட்டு, அதுல 3 சீட்டு உதயசூரியன்ல, ஒத்த சீட்டு அவருக்கு கொடுக்கக்கூடிய சின்னத்துல. அவருக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அறிக்கை விடுறாரு. என்னத்த சொல்ற? எது மக்களுக்கான அரசியல்? இந்த தெருமுனை கூட்டத்தை நடத்தணும். ஒரு வாரத்துக்கு முன்பாகவே காவல்துறையில அனுமதி கொடுத்தாச்சு. 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. காவல்துறையில உள்ள இந்த கடிதங்கள்லாம் செயலிழந்து போச்சு, எல்லாம் தேர்தல் ஆணையர்கிட்ட போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தலை பற்றிய கலந்தாய்வு போட்டாங்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில். அதில் நாங்கள் வேட்பாளர்லாம் போயிருந்தோம். அப்போதான் பல கேள்விகளை கேட்டோம். அதே மாதிரி நாங்கள் கூட்டம்லாம் வச்சிருக்கோமே, நாங்கள் என்ன செய்யறதுன்னு. எல்லா கட்சிகளும் வந்துச்சு, எந்த கட்சியும் அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கல. சுவேதா ஆப்புன்னு ஒன்று நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது இன்னும் ஓப்பனே ஆகலையே அப்படின்னு கேள்வி கேட்டோம். அதுன்னு பிறகு தான் தேர்தல் ஆணையத்துக்கே தெரிஞ்சு அது இன்னும் நடைமுறைக்கு வரல அப்படிங்கிறத. அதோட நாங்கள் விடலை. நேற்று ஒரு கூட்டம் காமேஸ்வரத்தில் வச்சுருந்தோம், அதுலேயும் அதேமாரி சிக்கல்லாம் இருந்துச்சு. அதனால நேற்று அந்த கூட்டத்தை ரத்து பண்ணிட்டோம். இன்னைக்கு எப்படி நடத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரே பிடிவாதத்தில் தேர்தல் ஆணையம் காவல்துறைக்கும் அந்த நடைமுறை தெரியல. ஏன்னா அவங்க தேர்தல் தேதி உடனே வந்ததுனால அந்த நடைமுறை வரல. இன்று காலையிலேருந்து போராடி அதிகாரிகளுக்கும் எல்லாத்துக்கும் தொடர்பு கொண்டு பேசி இதை உண்மையிலேயே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி சாதிச்சிருக்கு. இல்லைன்னா அந்த நடைமுறை வரத்துக்கு இன்னும் 10 நாளோட ஆகலாம். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலேயே தேர்தல் தேதி அறிவிச்சு முதல் கூட்டம் ஒன்று நடக்குதுன்னா அது இந்த சாத்தியக்குடியில தான் நடக்குது. வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு தேதியில கூட்டம் போடல. ஏன்னா அந்த நடைமுறை தெரியாது. அப்படிப்பட்ட அறிவார்ந்த மக்கள் இருக்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. மக்களுக்கான நல்லதை செய்யக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். எது மக்களுக்கான அரசியல்? இந்த கூட்டம் குறுகிய நேரம், இவ்வளவு ஒரு எழுச்சியும் புரட்சியுமா நடக்குது. இதுக்கு உதவிய இந்த வர்த்தகர்கள், அனுமதியை உடனே கொடுத்த காவல்துறை அதிகாரிகள், இந்த கூட்டத்துக்கு நாங்கள் என்ன பேசுகின்றோம், எங்கள் வேட்பாளர் என்னென்ன கருத்துக்களை சொல்லுகின்றார் என்று இந்த வெளி உலகத்துக்கு தெரிவிக்க வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும், இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்திய கட்சியின் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எது மக்களுக்கான அரசியல்? 1000 ரூபாய் கொடுக்கறது அரசியல்? சொல்லுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் மக்கள் சந்திப்பில் இருக்கோம். தொழுதூர் பகுதி, ஐயூர் பகுதி, எல்லா பகுதியிலையும் மக்கள் குடிக்க தண்ணி இல்லைங்குது. எனக்கு காசு கொடுங்க, பைக்கு கொடுங்க, காரு கொடுங்க, செல்லு கொடுங்க அப்படின்னு எந்த மக்களுமே கேட்கல. குடிக்க தண்ணி கொடுங்குது. திராவிட மாடல் ஆட்சிங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்றது? மனசாட்சியே இல்லாத ஆட்சியா இருக்கு. எல்லாம் காட்சி பொருளா இருக்கு. ஒரு வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே இந்த இவ்வளவு உயரத்துல ஒரு பைப்பு ஒன்று நிக்குது. அவங்க எட்டியோட பார்க்க முடியாது. தண்ணி வரல, ஆனா ஒவ்வொரு வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே பைப்பு இருக்கு. அதே மாதிரி தெருவுக்கு தெருவு அந்த பகுதிக்கு கொடுக்கிற சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு, குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு. அதுக்கு தண்ணி எந்த வழியாவும் இன்புட்டும் வரல. அந்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து மக்களுக்கு செல்றதுக்கு எந்த வழியான அவுட்புட்டும் இல்லை. இதுதான் கொடுமை. அந்த பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட கேட்கிறோம். இதுவரையும் அது வைத்த அன்னைக்கிலிருந்து ஒரு நாள் கூட மக்களுக்கு தண்ணி கொடுக்கலங்கிறாங்க. அதுக்கு 8 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது பூரா கட்சிக்காரவங்க கமிஷன் வாங்கிக்கிட்டு இதெல்லாம் கிராமம் பூரா வச்சு ஒன்னு கூட செயல்படுத்தல. இதே மாதிரி திட்டங்களால தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு 9,75,000 கோடி கடன் வந்துச்சு. நீங்களும் நாங்களும் கடனாளியா இருக்கணும். இதுதான் காரணம். இதே போல திட்டங்கள் எதுவுமே உருப்படல. வெறும் தெண்டமா இருக்கிற பஸ் ஸ்டாண்ட பூரா இடிச்சிட்டு அவங்க அப்பா பேர்லையும்
அவங்களோட அப்பா பேர்லயும் பேருந்து நிலையம் வைக்கணும்னு சொல்லி எல்லா பேருந்து நிலையம் கடன் வாங்கி காட்டுறாங்க. இதான் தேவை சொல்லுங்க? இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறீங்களா? எதுவுமே பண்ணல. எல்லாம் கவர்ச்சி, எல்லாம் செய்தி அரசியல். இதை செஞ்சா அதை செஞ்சா அதை செஞ்சேன்னு இந்த மக்களுக்கான அரசியலை இவங்க செய்யவே இல்லை. மக்களுக்கு என்ன தேவை? எது மக்களுக்கான அரசியல் சொல்லுங்க? இந்த மக்கள் வந்து நல்ல அறிவான சமூகமா இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? அறிவு வளர்க்கும் கல்வியை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? விற்பனை பொருளா வச்சிருக்கீங்க. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, மிகவும் பணக்காரனுக்கு ஒரு கல்வியா வச்சிருக்கீங்க. நினைச்சு பாருங்க. நம்ம மாவட்டத்தில் அண்ணன் அதிமுக மாவட்ட செயலாளர் OS மணியை ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்காரு. அந்த பள்ளிக்கூடத்தில் போய் என் பிள்ளைய உங்க பிள்ளைய படிக்க முடியுமா? LKG படிக்கிறதுக்கு 4 லட்சம் ரூபாய் ஆகும். படிக்க முடியாது. ஏன்னா அந்த அறிவு வளர்க்கும் கல்வி வந்து அனைவருக்கும் சரியாக சமமா இருக்கணும். அறிவு வந்து பாகுபாடு இருக்கக்கூடாது. இந்த தமிழ்நாட்டில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான கல்வி இருக்கணும். ஆனா இப்ப இல்ல. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இருக்கு. ஏன் இருக்கு? இந்த கல்வி நிறுவனங்களை நடத்துறது பூரா திமுக, அதிமுக அமைச்சர் பெருமக்கள், MLAக்கள், MPக்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள். அதனால கல்வி தனியார் பட்டியலில் இருக்கு. இதெல்லாம் மக்களை வஞ்சிக்கும் செயல். அதே போல மருத்துவம் உயிரை காக்கும் மருத்துவம் வந்து அனைவருக்கும் சரியாக சமமாக எல்லாருக்கும் கிடைக்கணும், எளிதாக கிடைக்கணும், இலவசமா கிடைக்கணும். அப்படி இருக்கா? இல்ல. உயிரை காக்கும் மருத்துவம் வந்து பாகுபாடு பார்க்கப்படுது. ஏழைகளுக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் கொண்டு வந்தது யாரு? இந்த திமுக கட்சியை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள், MPக்கள், MLAக்கள். மருத்துவத்தை விற்பனை பொருளாக்கிட்டாங்க. மருத்துவத்தை விற்பனை ஆகிட்டாங்க. இதான் சூழ்நிலை. இப்ப நம்மளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா நம்ம நேரம் ஒருத்தர் GHக்கு போகணும். அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா, ஜெயலலிதா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போலோ போயிடுவாங்க. கலைஞருக்கு உடம்பு சரியில்லைன்னா காவேரி போயிடுவாங்க. சோனியா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா லண்டன் போயிடுவாங்க. எனக்கோ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஒருத்தர் மருத்துவமனை தான் போகணும். ஒருத்தர் மருத்துவமனையும் போறது ஒண்ணுதான், நேரம் நம்ம சுடுகாட்டில் போய் படுத்துறது ஒண்ணுதான். இப்படிதான் இந்த நிலைமை இருக்கு. இதே நம்ம தஞ்சாவூர், திருச்சி, காவிரி அப்போலோன்னு போனோம்னு வச்சுக்க, ஒரு நாள் 2 நாள்ல 10 லட்சம் 8 லட்சம் புடுங்கிட்டு நம்மள ஆண்டியாக்கி மட்டும் புடுங்கிட்டு நம்மள டெட் பாடி ஆக்கி அனுப்பி விட்டுருவோம். நம்ம கடனாளியாகி சாக வேண்டியதான். இப்படிதான் இந்த நிலைமை இருக்கு. எங்க எதை வந்து அரசு செய்யக்கூடாதோ அதை பூரா செய்யுது. கல்வியை அரசு வச்சுக்கணும், தனியாற்ற கொடுத்துட்டு. மருத்துவத்தை அரசு வச்சுக்கணும், தனியாற்ற கொடுத்துட்டு. சாராய கடையை அரசே நடத்துது. நாம் தமிழர் ஆட்சியில இந்த மதுக்கடைகள் அனைத்தும் மூடப்படும். இதை செய்ய போறது யாரு? நாம் தமிழர் கட்சி, நமது வேட்பாளர் கார்த்திகா அவர்கள். இதுக்காக நீங்க வாக்களிக்கணும். இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய செல்வே கல்வி, மருத்துவம் தான். நாம் தமிழர் ஆட்சி அமைச்சுனா இது ரெண்டுமே உங்களுக்கு பெரிய செலவு இல்ல. நீங்க கொஞ்சமா சம்பாதிச்சாலும் சரி, நிம்மதியா, மனசு நிம்மதியா நீங்க வாழலாம். ஆண்டுக்கு ஒரு முறை நீங்க ஒரு சுற்றுலா போகலாம் குடும்பத்தோட, மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கலாம். எந்த ஒரு பிரஷரும் வராது, சுகர் வராது, நீடூழி வாழலாம். இதெல்லாம் செய்ய போறது நாம் தமிழர் கட்சி தான், எங்கள் அண்ணன் சீமான் தான். அதுக்காக நீங்க நம்பி நீங்க வாக்களிக்கணும். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நாங்க போறோம் வாக்கு கேட்க, பல முறை எங்களுக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற்ற வர மாதிரி எங்களை சண்டைக்கு வராங்க. எங்க பக்கம் வராதீங்க வராதீங்க வராதீங்கன்னு. அதுக்கப்புறம் நாங்க சீமானோட தங்கச்சி வந்திருக்கோம்னா வாங்க 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 வாங்கங்கிறாங்க. உங்க அம்மா எங்களை பேசி விட்டு கட்டி பிடிச்சி எங்க வேட்பாளரை அழுகுறாங்க. ஐயோ அம்மா, என் பொண்ணுமா, இந்த முறை நாங்க உங்களுக்கு தான் போறோம், பல முறை எங்களை வந்து ஏமாத்திட்டாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கெல்லாம் வாக்களித்து வாக்களித்து இவர்கள் வசதியா இருக்காங்க. போக்குவரத்து துறை வந்து நட்டத்துல போகுது. ஆனா போக்குவரத்து அமைச்சர் வந்து கடனாளியாவா இருக்காரு, 10,000 கோடிக்கு அதிபதியா இருக்காரு. மருத்துவத்துறை வந்து இன்னைக்கு நட்டத்துல போகுது. அங்க நம்ம ஒருத்தர் மருத்துவமனையில அந்த மாத்திரை எழுதி கொடுக்கறதுக்கு பேப்பர் இல்லைங்க, பேப்பர் இல்ல, விட்டு தாளில் எழுதி கொடுக்குறாங்க. ஆனா மருத்துவத்துறை அமைச்சர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. மின்சாரத்துறை நட்டத்துல போகுது. ஆனா மின்சாரத்துறை அமைச்சர் எப்படி இருக்காரு? 1 லட்சம் கோடி சொத்து வச்சிருக்காரு. ஒண்ணு அந்த துறை நட்டமா போனுச்சுன்னா அதுக்கான அமைச்சர் ஓட்டாண்டியா போகணும். உண்மையா இல்லையா? சரி, அப்பன்னா சரியா இருக்கு அப்படி சொல்லலாம். என்னையா நீ வச்சிருக்க துறை மோசமா போகுது, நீ நல்லா இருக்க, அப்ப சந்தேகம் வருதா இல்லையா? சந்தேகம் வரும். மக்களோட வலியை புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு தேவையாதெல்லாம்
இவர் கார் ரேஸ் விடுறாரு, ஜெஸ் விளையாடுறாரு, 200 கோடி கார் ரேஸுக்கு 200 கோடி. இங்க மக்கள்லாம் தெரு கோடியில நிக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம நிக்குது. நீங்க வாக்களித்து வாக்களித்து அவர்கள் வசதியா வாழ்றாங்க. முன்னாடி ஆசியாவிலே பெரிய பணக்கார குடும்பமா திமுக குடும்பம், கருணாநிதி குடும்பம் இருந்துச்சு. இன்னைக்கு உலகத்திலே பெரிய பணக்கார குடும்பமா இருக்கு. பில்கேட்ஸுக்கும் இப்ப திமுக குடும்பம், கருணாநிதி குடும்பத்துக்கு தான் போட்டியே. நீ முதல் பணக்காரனா இல்ல நான் முதல் பணக்காரனா? இதுக்கெல்லாம் காரணம் யார்? வாக்களித்த நாம் தான். இவர்களை நம்பி நம்பி வாக்களித்தான். என்னத்த சொல்றது, என்னத்த சொல்றது? ராமதாஸ் ஐயா தான் சொல்லுவாங்க, இவங்களெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணதுல அரைச்சி வச்சிடலாம் இவங்க கோஷ்டின்னு. அதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்க மாட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, இவங்க வந்து அந்த திராவிடம் அந்த இனத்துக்கு பூரா இன்னைக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. விஜயகாந்துக்கு கொடுத்துட்டாங்க, வைகோ ஐயாவுக்கு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் பாருங்க கெஞ்சி கதறி நிற்கிறாங்க. அண்ணன் வேல்முருகன் கெஞ்சி கதறி நிற்கிறார், சீட்டு கொடுங்க சீட்டு கொடுங்க, அழுவாத போற. அண்ணன் திருமாவளவன் ஐயோ எவ்வளவு முட்டு கொடுத்தாரு, சீட்டுக்கு கையேந்தி நிக்கிறாரு, இன்னும் கொடுக்கல. அதை விட்டு வேடிக்கை பார்க்குது இந்த கூட்டம். இந்த கூட்டம் மதிமுகவுல கட்சியே இல்லை, அது உங்களுக்கு 4 சீட்டு. அவரு முந்தா நாள் தேர்தல் அறிக்கை விடுறாரு, மதிமுக சார்பா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்ய போறேன்னு. நிக்கிறது 4 சீட்டு, அதுல 3 சீட்டு உதயசூரியன்ல, ஒத்த சீட்டு அவருக்கு கொடுக்கக்கூடிய சின்னத்துல. அவருக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அறிக்கை விடுறாரு. என்னத்த சொல்றது? அவர் பையன் சொல்றாரு, அவர் பையன் துரை வைக்க சொல்றாரு, வாக்குக்கு காசு கொடுப்பவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள் அப்படிங்கிறாரு. வாக்குக்கு காசு கொடுக்கிறவர்களுக்கு வாக்களிக்காதுன்னா திமுக வெற்றியே பெறாது, ஒரு தொகுதியுமே வெற்றி பெறாது. வெற்றி பெறுமா? வெற்றி பெறாது. அதான் நிதர்சனமான உண்மை. இவரு திருச்சியில நின்னாரு தீப்பெட்டி சின்னத்துல, இவருக்கு வாக்குக்கு காசு கொடுத்தவர் KN நேரு. இவரு பேசுறாரு நியாயத்தை பத்தி, நேர்மையை பத்தி, நீதியை பத்தி. நாம் தமிழர் கட்சி தவிர வேற எந்த கட்சிக்கும் பேசுறதுக்கு உரிமை இல்லை. ஏன்னா நாங்க மக்களுக்காக நிக்கிறோம், வளர்ந்து கொண்டு வந்திருக்கோம். நீங்க நினைக்கலாம் ஐயோ இவங்க வந்து கூட்டணி வைக்கலையே எப்படி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு. உண்மையிலே 234 தொகுதியிலையும் மக்களை நம்பி மக்களுக்காக நிற்கின்ற ஒரு பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எந்த தொலைக்காட்சி விவாதமா இருக்கட்டும், எந்த கூட்டமா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி எடுத்து வைக்கிற தத்துவத்துக்கும் கருத்துக்கும் பதில் சொல்ல ஆள் இருக்கா? இல்ல. ஏன்னா அவ்வளவு தர்க்கமா உள்ளவங்கள, அவங்க சரியா உள்ளவங்கள, அவ்வளவு அறிவா உள்ளவங்கள எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வகுப்படுத்து செதுக்கி பெரும் போராளியா வச்சிருக்காங்க. அதனால எங்கள்ட்ட இந்த திமுக பிஜேபி காங்கிரஸ் இந்த மிரட்டி உருட்டி அதெல்லாம் எங்களை செய்ய முடியாது. எல்லாம் தகுதியானவங்களா வந்திருக்கோம். எல்லாம் நாங்க வந்து அரசியல்னா நம்ம ஒரு சாலை போடலாம், கமிஷன் வாங்கிக்கலாம், பாலம் கட்டலாம், கரப்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வரல. எல்லாருக்கும் இருக்கங்கள அனைவருக்குமே ஒரு தொழில் இருக்கு. எங்களுக்கு அரசியல் என்பது தொழில் அல்ல, இந்த மக்களுக்கு நாங்க செய்யக்கூடிய சேவை. அதை நாங்க தினம் தினம் செய்யறோம். அதனால எங்களுக்கு நம்பி நீங்க வாக்களிங்க, நம்பி நீங்க வாக்களிங்க. உங்களுக்கு நாங்க உண்மையும் நேர்மையும் நாங்க உங்களோடய நிற்போம். இந்த வேட்பாளர் வந்திருக்காங்க. யார் இந்த கார்த்திகா? கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர். அவங்க கோயம்புத்தூர்ல படிச்சாங்க. 12ஆம் வகுப்புல 200க்கு 200 மதிப்பெண் எடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு உயரிய கல்லூரியில படிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மன்ல அவங்களுக்கு வேலை. ஜெர்மன் நாடு தெரியும்ல, ஜெர்மன் நாட்டுல வேலை. அவங்க மாதம் வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுமா? நல்லா கேட்டுங்க. அவங்க மாதம் வாங்கின சம்பளம் 7 லட்சம் ரூபாய். ஜெர்மன் தேசத்துல ஜல்லிக்கட்டு போராட்டம் வருது, தமிழ்நாட்டை பாக்குறாங்க. இங்க மாணவர்கள், இளைஞர்கள், நாம் தமிழர் கட்சிக்காரங்க போராடணும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த போராட்டத்தை வீரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப சீமானன் தொடர்ச்சியாக பேசுறத பாக்குறாங்க. A1 பால், A2 பால் இதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்து என்ன பண்றாங்க? தன் உழைப்பில் கிடைத்த வருமானத்தை இங்க போராடுகின்ற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கும் அனுப்புறாங்க. அதோட நிக்கல, ஜெர்மன் தேசத்திலே இருக்கிற தமிழர்களை ஒருங்கிணைச்சு தமிழ்நாட்டில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அங்க ஒரு போராட்டத்தை பண்ணிருக்காங்க. தட்டி பாத்தீங்கன்னா வரும். அப்ப தொடர்ச்சியா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல இந்த மாட்டுக்காவையா பேசுறது யாருன்னு பாக்குறாங்க. அண்ணன் சீமான் ஒருவர் தான் பேசுறாரு. மாணவர்களோட இளைஞர்களோட சாலையில் அமர்ந்து உட்கார்ந்து இருக்காரு, படுத்து தூங்குறாரு, எல்லாம் பாக்குறாங்க. உடனே அவரை வலிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அவர் கரங்களை வலிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க.
ஜெர்மன்ல இருக்கவங்களே நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சிட்டாங்க. அப்புறம் வருமானமா இனமானமான்னு பாக்குறாங்க. அவங்க ஜெர்மன்ல உள்ள அரசியல பாக்குறாங்க. அவ்வளவு நேர்மையா இருக்கு, அவ்வளவு நேர்த்தியா இருக்கு, அவ்வளவு சரியா இருக்கு. இதே போல ஏன் நம் தேசத்துல இல்ல அப்படிங்கிறத உணர்றாங்க. நம்ம நாட்டிலையும் இதே மாதிரி இருக்கணும், அரசியல்னா சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால நம்ம நாம் தமிழ் கட்சியில பணி செய்யணும்னு சொல்லி மாதம் 7 லட்சம் ரூபாய் வாங்கிய சம்பளத்தை வேண்டாம் என்று சொல்லி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு குறைந்த சம்பளத்துல வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இவர்களை வெற்றி பெற வைத்தா இவங்கள உங்களுக்கு ஒரு ரோடு போடுறதுல கமிஷன் வாங்கிட்டு போறாங்க. உங்க பிள்ளையோ படிக்கிற பள்ளிக்கூடத்துல கட்டுறதுல கமிஷன் வாங்கிட்டு கூரை மேல இருந்து கீழே வந்துட போது, பாலம் கட்டுறதுல கமிஷன் வாங்கிட போறாங்களா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய மருத்துவத்துல கமிஷனை வாங்கிட்டு தரம் இல்லாத மாத்திரைகள், மருந்துகள், உபகரணங்கள்ல கமிஷன் வாங்கிட போறாங்களா? நினைச்சு பாருங்க. கை நிறைய அவங்க காசை பார்த்தாங்க 7 லட்சம் ரூபாய். அது வேண்டாம்னு இந்த இனத்துக்காக உண்மையாகவும் உறுதியாகவும் உழைக்க வந்திருக்காங்க. அதனால நீங்க நம்பி வாக்களிக்கணும், நம்பி நீங்க வாக்களிக்கணும். அவங்க எதுக்குமே அவங்க பயப்பட மாட்டாங்க. நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் இருந்தாங்க, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கீழ்வேலூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி இப்படிதான் நாங்க பேசிட்டு இருக்கோம் வந்து ஊங்குது. எப்படி தலைதறிக்க ஓடினாங்கிறது அனைத்து பத்திரிகையிலும் வந்து ஊடகத்திலையும் வந்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி துண்டக்கான துணியக்கான ஓடினாங்க கீழ்வேலூர் கடை தெருவில். அது மட்டும் இல்ல, நாகப்பட்டினம் அபிராமி அம்மன் சன்னதி இல்ல, திமுக வந்து வம்பிடுத்துச்சு. அது எப்படி ஓடுனுச்சு, துண்டக்கான துணியக்கான ஓடுனுச்சுங்கிறத நீங்க எல்லா ஊடகத்திலையும் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி நாகப்பட்டினம் வர்த்தக குழுமம் நடத்தின கூட்டத்தில் அதிமுக இவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம அந்த வேட்பாளர், மாவட்ட செயலாளர் எல்லாம் தலைதறிக்க ஓடினாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்ட வேட்பாளர் இவங்கெல்லாம் சட்டசபைக்கு போனா உண்மை நேர்மையுமா இருப்பாங்க. இவங்க கேட்கிற கேள்விக்கு யாருக்கு பதில் சொல்ல முடியாது. இந்த மக்களுக்கான என்னென்ன பிரச்சனைகள் இப்ப அவங்க பேசுவாங்க பாருங்க, என்னென்ன ஊர்ல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊர் எம்எல்ஏ உங்களுக்கு யாருன்னு தெரியுமா சொல்லுங்க? பல பேருக்கு தெரியாது. பல பேரை கேட்கிறாங்க, அது யாருன்னே தெரியலங்கிறாங்க. முன்னாடி கம்யூனிஸ்ட் கட்சினா போராடும், அது ஒரு காலம், அது கம்யூனிஸ்ட் காலம். இப்ப கம்யூனிஸ்ட். முன்னாடி ஒருத்தர் கம்யூனிஸ்டா இருந்தாரு, எல்ஜி முருகன் அவர்கள் எம்பியா இருந்தாரு. புயல் அடிச்சப்ப தன் வீட்டு மேற்கூரையை பிடிச்சி தொங்கி இருந்தாரு பிள்ளைகளுக்கு. அவரு கம்யூனிஸ்ட்வாதி. இங்க உள்ள மக்கள் வெளிநாடு போய் வேலையை பார்த்து பொருளாதாரத்தை ஈட்டணும் என்பதற்காக பாஸ்போர்ட் எடுக்கிறது அப்ப எம்பி தான் கையெழுத்து போடணுமா. அப்போ ஒரு ஊரா உட்காந்து முகாம் அமைத்து மரத்தடிக்கல உட்காந்து எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு இன்னைக்கு நம்ம தஞ்சை பகுதியில் இன்னைக்கு நிறைய பேர் வெளிநாடு போயிருக்கோம்னா அவர் ஒரு காரணம். புயல்ல பாதிக்கப்பட்டப்ப அரிசி பருப்படுத்தி ஏழை மக்களுக்கு கொடுக்க தயங்கினப்ப நாகப்பட்டினத்தில் உள்ள உணவு கிடங்க உடச்சி எல்லா மக்களுக்கும் அள்ளி கொடுத்திருக்காரு, மக்கள் சேவை பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்டவர் வந்து கம்யூனிஸ்ட். இப்ப இருக்கிறது கமிஷனிஸ்ட். 2 நாடாளுமன்ற சீட்டுக்கு 25 கோடி ரூபாய் பணங்க. ஒரு நாடாளுமன்ற சீட்டுக்கு அதிகபட்சமா செலவு பண்றது 70 லட்சம் ரூபாய் தாங்க செலவு பண்ணணும். 25 கோடி ரூபாய் வாங்குறாங்க. அப்ப கட்சி நடத்துறாங்களா, கம்பெனி நடத்துறாங்களா? உண்மையிலே கம்பெனி தான் நடத்துறாங்க. முன்பெல்லாம் கம்யூனிஸ்ட் தான் போராடுன்னு தெரியும், இப்ப எல்லாம் காசு வாங்குறதுன்னு தெரியும். எல்லாம் உண்டியில் எடுத்துட்டு மக்களுக்காக போராடுவாங்க. இப்ப எல்லாம் இல்ல, மொத்தமா வாங்கிறாங்க 25 கோடி. கம்யூனிஸ்ட் வந்து போராட்டத்தை மறந்துட்டு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, குயில பிடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகின்ற உலகம், மயில பிடிச்சி காலை உடைச்சி ஆட சொல்லுகின்ற உலகம், அது எப்படி பாடுமையா, அது எப்படி ஆடுமையா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதே போல கம்யூனிஸ்ட போய் இன்னைக்கு போராட சொன்னீங்கன்னா அது எப்படியா போராடும்? திமுக காரன் வாயிலே குத்துவானையா நறுக்குன்னு இருக்குன்னு அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கு. வாங்கின காசுக்கு தான் கூவ முடியும், அதிகமா கூவ முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு. நாம் தமிழர் கட்சி வெல்லுமா அப்படிங்கிற சந்தேகத்தை யாருமே வச்சுக்காதீங்க. 2016 தேர்தலில் இந்த இடத்துல நாங்க கூட்டம் போட்டு பேசணும். தம்பி பழனிவேல் தான் வேட்பாளர் இருந்தாரு. 1543 வாக்குகள் போட்டீங்க. அந்த இடத்துல போட்டோம்னு நினைக்கிறேன். 1543 வாக்குகள் போட்டீங்க. 2021 15,000 வாக்குகள் போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட 10 மடங்கு வளர்ச்சி. எந்த கட்சியிலும் கூட்டணி வைக்கல. 1505 வருடத்துல 10 மடங்கு 15,883 வாக்குகள் நாம் தமிழர் கட்சி தனிச்சு கீழ்வேலூர் சட்டமன்றத்தில் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்ல, கடந்த நாடாளுமன்றத்தில் 2024 19,000 வாக்குகள் வாங்கியிருக்கு. வெற்றிக்கு தேவை 35,000-40,000 தான். இன்னும் ஒரு ஓட்டு சேர்த்து போட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சி இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியை வெல்வதை யாராலும் எவராலும் தடுக்க முடியாது.
முடியாது. இதான் உண்மை. திமுக காசு கொடுக்கலாம் ஒருத்தவரை போட மாட்டான், எந்த தேவையும் இல்லை. அவங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கான நம்ம ஓட்டு பண்ணணும் ஏதாவது இருக்கா? இல்ல. அதனால நீங்க நம்பி வாக்களிங்க. ஐயோ நம்ம வாக்களித்தா வெல்லுவாங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்க ஒவ்வொருவரும் வாக்களித்தாதான் நாங்க வெல்லுவோம். அதனால வெற்றிக்கு தேவை. நாங்க 19 வாக்கள் கடந்த தேர்தலில் வாங்கியிருக்கோம். ஒரு வாக்கை சேர்த்து போட்டீங்கன்னா, நம்பிக்கை கொண்டு எங்களுக்கு போட்டீங்கன்னா, இந்த கீழ்வள்ளி சட்டமன்றத்தை நாம் தமிழ் கைப்பற்றும். தமிழ்நாட்டை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கைப்பற்றுவார், முதலமைச்சர் ஆவார். கல்வியை இலவசமா தருவார், மருத்துவத்தை இலவசமா தருவார். இந்த திமுக அதிமுக பெருச்சாலிகள் திருடி கொள்ளையடித்து வச்சிருக்கிறதா அவங்க வீட்டுக்கே சென்றவங்க கஜனாவோடய கைய வச்சு இந்த 9,75,000 கோடி கடனை உடனே கட்டுவார். தமிழ்நாடை கடன் இல்லாத மாநிலமாக மாற்றுவார். அதற்காக நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.